மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூரைச் சேர்ந்த அழகர்சாமி ஆகியோரை கடந்த 5ஆம் தேதி இரவு அரிவாளால் வெட்டிவிட்டு 2 பேர் தப்பினர். இதுகுறித்து மானாமதுரை போலீசார் வழக்கு பதிந்து கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன், குணா ஆகியோரை விரட்டி பிடித்து கைது செய்தனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற ஆகாஷ் டெலிசன் தவறி விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டது. மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது சடலம் உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைக்கப்பட்டது. இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனை முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஆகாஷ் டெலிசன் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சடலத்தை வாங்கப் போவதில்லை என கூறி உறவினர்கள் 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விசாரணை கைதி மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார்.